வணக்கம். இந்தியா நம்முடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் ஆன்டி டெரர் பாலிசி பயங்கரவாதத்துக்கு எதிரான கொள்கை இதை அறிவிச்சிருக்கோம். இதனுடைய பெயர் பிரஹார். இந்த பிரஹார் பாலிசி எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. முதல்ல டெரரிசம் அப்படின்ற கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம், ராடிகலைசேஷன் இதோடைய அர்த்தம் சரியாக புரியாமல் இருக்குது. முதல்ல எக்ஸ்ட்ரீமிசம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது தீவிரவாதம். ஒரு நபரோ ஒரு இயக்கமோ அவருடைய கருத்துக்கள் ப்ராக்டிக்கலாக இல்லை, மாடரேட்டாக இல்லை, எக்ஸ்ட்ரீம் எண்ணில் இருக்குது அப்படின்னா அவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராடுற எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்ற நாட்டு மக்களை வெறுக்கிறவங்க, மற்ற மதத்து மக்களை எதிர்க்கிறவங்க, மற்ற இன மக்களை வெறுக்கிறவங்க, அவங்க மேலே வன்முறையை செலுத்தணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியும் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கான்செப்டை எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரீமிசமாக மாறுறாங்க பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரீம் வியூஸ் எடுக்கிறாங்கல்ல, இந்த ப்ராசஸை ரேடிகலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெரரிசம் தமிழில் பயங்கரவாதம். பயங்கரவாதி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு நபரோ இயக்கமோ வைலன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, வன்முறை, இதை இல்லெஜிட்டிமேட்டாக சில இலக்குகளுக்காக யூஸ் பண்ணுவோம். இல்லெஜிட்டிமேட் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது, சட்டத்துக்கு எதிரானது. இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் சில இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ரிலீஜியஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். இவங்களை டெரரிஸ்ட்னு சொல்கிறோம். எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் டெரரிஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டாகவும் இருக்காங்க. சரி, இப்போ பிரஹார் டாக்ட்ரினுக்கு வர. டாக்ட்ரின் அப்படின்றது ஒரு கோட்பாடு. இந்த பாலிசினும் நம்ம பார்க்கலாம், டாக்ட்ரினாகவும் பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஏற்கனவே அணு ஆயுதத்துக்கான கோட்பாடு இருக்குது. அது பேர் நியூக்ளியர் டாக்ட்ரின். 2003 நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் முதல் முறையாக ஆன்டி டெரர் டாக்டர்னா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இப்போ மற்ற சில நாடுகள்கிட்ட இந்த மாதிரி டாக்டர் இருக்கானா இருக்குது. ஒரு சில நாடுகளுடைய ஆன்டி டெரர் டாக்டர் ரொம்ப வீரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு இஸ்ரேலினுடைய பிகின் டாக்டர். பிகின் அவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தார். பிகின் டாக்டர் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலை அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு நாடு செயல்படுது அல்லது செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா முன்கூட்டியே அந்த நாட்டை இஸ்ரேல் தாக்க வேண்டும். இதை சொல்கிறது தான் இந்த பிகின் டாக்டர். இது ஒரு உதாரணம் தான். இப்போ இந்த அடிப்படையில் இந்தியா பிரஹார் டாக்டரினை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பிரஹார் டாக்டரின் என்ன சொல்லுது ஒவ்வொன்றா பார்த்துவோம். இந்தியாவுக்கு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் கிராஸ் பார்டர் டெரரிசம். எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதம் எந்த நாடு பண்ணுதுன்னா பாகிஸ்தான் பண்ணுது. பல ஆண்டுகளாக இதை அவங்க செஞ்சுட்டு வராங்க. எப்படி செய்வாங்கன்னா நேரடியாகவும் செய்வாங்க, ப்ராக்சிஸ் மூலமாகவும் செய்வாங்க. ப்ராக்சிஸ் அப்படின்னா சில குழுக்கள் மூலமாக பண்ணுவாங்க. ஜேஎம், எல்இடி, அல்கெய்தா இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா இதுதான் இமீடியட் த்ரெட் நமக்கு. அதை தாண்டி இந்த பிரஹார் டாக்டரின் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராட் பேஸ்டாக இருக்குது. இந்த கிராஸ் பார்டர் டெரர் தாண்டி ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இவங்க மூலமாக நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் சுட்டி காட்டுது. ஸ்டேட் ஆக்டர் அப்படின்னா நாடு, அந்த நாடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், அவங்களுடைய சைபர் விங்காக இருக்கலாம், இதெல்லாம் ஸ்டேட் ஆக்டர்ஸ். நான் ஸ்டேட் ஆக்டர் அப்படின்றவங்க நாடு கிடையாது, ஆனால் ஆயுதம் ஏந்திய குழுக்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு அல்கெய்தா, ஐஎஸ்ஐஎஸ் இவங்கெல்லாம். அப்போ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா வெறும் பாகிஸ்தான் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு நாடோ நான் ஸ்டேட் ஆக்டரோ இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதை எதிர்த்தும் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பாலிசி இது. ரெண்டாவது, இந்த பாலிசி இந்தியாவுக்குள்ளே இருக்க நிறைய கிரிட்டிக்கல் செக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. முதல்ல தாக்குதல் வரத்துக்கு முன்னாடியே நாட்டை பாதுகாக்கணும். ஏர், வாட்டர், லேண்ட் எல்லா ஏரியாஸ்லையும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமான செக்டர் பாருங்கள், ரயில்வே, போர்ட், டிஃபென்ஸ், ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்தியாவை நிலத்திலிருந்து ஆகாயம் வரைக்கும், அது இல்லாமல் கடலையும் சேர்ந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த பாலிசி சொல்லுது. அடுத்து அதே நேரத்தில் நாம் தெளிவாக சொல்கிறோம், எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்கள் எந்த ஒரு நாட்டையும் பயங்கரவாதத்தை மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ, அல்லது சிவிலைசேஷன் அவங்களுடைய இந்த கலாச்சாரம் வச்சோ நாங்கள் பார்க்கல. பயங்கரவாதம் அப்படின்னா அது மதத்தை தாண்டினது, எல்லா அடையாளத்தையும் தாண்டினது. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத நம்ம நியூட்ரலாக ரொம்ப கிளியராக சொல்கிறோம். அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறோங்கன்னா,
ஜிஹாதி டெரரிசம் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இந்த ஜிஹாதி டெரரிசம் அப்படின்றது இஸ்லாம் மதத்தை மிஸ்யூஸ் பண்ணுற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக முஸ்லீம்ஸ் கிடையாது, எந்த மதமும் பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணல. ஆனால் நிறைய மதங்களை பயங்கரவாதிகள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரவாதம் தான் ஜிஹாதி டெரரிசம். அந்த பயங்கரவாதிகள் பொறுத்த வரைக்கும் ஜிஹாத் அப்படின்றது ஓலி வார், புனித போர், அவங்களுக்கு அது புனித போர். ஆனால் உண்மையாலே அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான, மனிதத்துக்கு எதிரான பயங்கரவாதம். இதை நம்ம கிளியராக சொல்கிறோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ரிலீஜனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சில பேர், அவங்கள நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு அல்-கெய்தா, ISIS போன்ற அமைப்புகள் இருக்காங்க. இவங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சைபர் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க, ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது டெக்னாலஜியை இந்த ஜிஹாதிஸ் குரூப்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக அதிகமாக செயல்படுத்திட்டு வராங்க. இதையும் பிரஹார் பாலிசி சொல்லுது. இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து இந்த டெரர் குரூப்ஸ் எல்லாம் எந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஆயுதங்கள், கருவிகள் அப்படின்றதையும் இந்த பாலிசி சொல்லுது. சோஷியல் மீடியா, இன்ஸ்டன்ட் மெசேஜிங் அப்ளிகேஷன், என்கிரிப்ஷனா ரகசியமாக மெசேஜ் அனுப்புறது. அப்புறம் டார்க் வெப் அப்படின்றது இன்டர்நெட்லேயே ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சின்ன பகுதி. அது லீகலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லீகலாகவும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக இருக்கும். அதை டெரர் குரூப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிரிப்டோ வாலெட், இந்த பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சியை மிஸ்யூஸ் பண்ணி அதில் டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த பயங்கரவாதிகள் செயல்படுறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் மோட்ஸ் ஆஃப் வார்ஃபேர். அன்கன்வென்ஷனல் அப்படின்றது வழக்கத்துக்கு மாறாக. இப்போ நம்ம பயங்கரவாதினால கன் வச்சுருப்பாரு, மற்ற வெப்பன்ஸ் இருக்கும், நேரடியாக பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி டெரரிசம் வந்து எவால்வ் ஆயிடுச்சு, அன்கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கு போயிட்டாங்க, இன்டர்நெட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இல்லாமல் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பாலிசி சொல்லுது. அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக சில ஏரியாஸை அது சுட்டி காட்டுது. CBRNED இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியோலாஜிக்கல், நியூக்ளியர், எக்ஸ்ப்ளோசிவ், டிஜிட்டல். எல்லா விதமான த்ரெட்ஸையும் இது சொல்லுது. கெமிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில நாடுகள் வந்து இது மாதிரி சரின் கேஸ் போன்ற கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பயாலஜிக்கல் வெப்பனை கூட டெரருக்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு வைரஸை யூஸ் பண்ணலாம். ரேடியோலாஜிக்கல்னா கதிர்வீச்சு, அதை யூஸ் பண்ணலாம். நியூக்ளியர் அணுசக்தி, எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது வெடிப்பொருள், கடைசியாக டிஜிட்டல். எல்லாத்தையும் இந்த பாலிசி ஒருங்கிணைத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுது. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா த்ரெட்ஸையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வரோம், அதற்கு எதிராக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லீகல் எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். பாகிஸ்தான் பாருங்கள், பல வருடங்கள் முன்னாடி இருந்தே இந்தியாவில் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் பாகிஸ்தானை எதிர்த்து கேள்வி கேட்டால் ப்ரூஃப் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, விட்னஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போது லீகல் எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம சப்மிட் பண்ணும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக பெட்டர் ஆக்ஷன் எடுக்க முடியும். சர்வதேச அளவில் இது பயங்கரவாத நாடு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண முடியும். 2008 மும்பை அட்டாக் நடந்தது, 2016 யூரி பத்தன்காட், 2019 புல்வாமா, ரீசெண்டாக 2025 பஹல்காம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ லீகல் எக்ஸ்பர்டீஸை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இந்தியா அந்த பிரஹார் பாலிசி கீழே எந்தெந்த லெவல்ஸில் ஒர்க் பண்ணுதுன்னா நேஷ்னல் லெவல், ரீஜனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், கண்ட்ரிக்குள்ளே நேஷ்னல். அடுத்து ரீஜனல், இந்த பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜன் லெவல்லையும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெரர் குரூப்ஸ் இருக்காங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்காங்க. இதே குரூப்ஸ் ஆஃப்ரிக்காலையும் இருக்கும். உதாரணத்துக்கு அல்-கெய்தா நிறைய பிரான்ச்சு ஆஃப்ரிக்காவில் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு அல்-ஷபாப் அப்படின்ற குரூப் பார்த்தீங்கன்னா சொமாலியாவில் இருக்குது. அல்-கெய்தா இந்த இஸ்லாமிக் மெக்ரப், இது பார்த்தீங்கன்னா சஹாரன் டெசர்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க நாடுகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸும் பல இடங்கள் இருக்குது. அப்போது ஒரே குரூப் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருக்குது. அப்போ நமக்கு ரீஜனல் கோஆப்ரேஷன் வேணும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கோஆப்ரேஷன் வேணும். இந்தியா, இஸ்ரேல், ரஷ்யா எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா 3 பேருக்கும் பயங்கரவாதம் ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் 3 பேருடைய எதிரிகளும் வெவ்வேறு. அப்போ இன்டர்நேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் நமக்கு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் தேவைப்படுது. அடுத்து சமூக ரீதியாகவும் இந்த பிரஹார் பாலிசி ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால தான் அதை கம்ப்ரஹென்சிவ்னு சொல்கிறோம். கம்ப்ரஹென்சிவ்னா அனைத்தும் உள்ளடக்கிய. முதல்ல இளைஞர்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, யூத்.
அவங்கள எக்ஸ்ட்ரிமிஸ்டாக விடக்கூடாது. எக்ஸ்ட்ரிமிஸ்ட் எப்படி ஆக முடியும்? ரேடிக்கலைசேஷன் மூலமாக ஆக முடியும். ஒருவேளை ஆகிட்டாங்கன்னா அவங்கள டீராடிக்கலைஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலேசியா நாடு. அங்கே டீராடிக்கலைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் அந்த இளைஞர்கள் பேசுவாங்க. ஏன்பா உனக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கான், மதத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான், தவறு, நானே அந்த மதத்தில் தலைவராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உண்மை என்னன்றது சொல்லி அவங்க மாற்றுவாங்க. இந்த மாதிரி டீராடிக்கலைசேஷனையும் இந்த பிரஹார் பாலிசி சொல்லுது. இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சோர்டாக இருக்குது. ரைட்டுங்களா? வெறும் டெக்னாலஜி, வெப்பன்ஸ், டிஃபென்ஸ் பற்றி பேசாமல் சொசைட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்தது, ஒருவேளை ஒருத்தர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணும்போதும் அந்த லீகல் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் ராடிகலைசேஷன். அப்போ ஒரு மெச்சோர்டு அப்ரோச் இருக்குது, ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் இருக்குது. சரிங்களா? அடுத்து, யூனிஃபார்ம் ஆன்டி டெரர் ஸ்ட்ரக்சர் அக்ராஸ் ஸ்டேட். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியான ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர் இந்த பாலிசிக்கில். இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னு இன்டெலிஜென்ஸ் வருது அப்படின்னா முன்கூட்டியே அந்த ஸ்டேட் ரெடியாக இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அது பேசணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையான விஷயங்களை பண்ணணும், ஸ்டேட்டும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் பாலிசி இருந்தால் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இதையும் இந்த பாலிசி சொல்லுது. அடுத்தது, இந்த பயங்கரவாதிகளுக்கு எங்கேருந்து ஃபண்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் சோர்சஸ்லேருந்து வரும். உதாரணத்துக்கு இந்த தாலிபான் போன்ற அமைப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அல்கெய்தாவில் இந்த போதைப் பொருள் அவங்க வந்து விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை ஸ்மகிள் பண்ணுவாங்க, இல்லீகல் ஆர்ம்ஸ் சேல் பண்ணுவாங்க. இப்படிலாம் செஞ்சு தான் அந்த பணத்தை அவங்க எடுத்து டெரரிசம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டெரரிசம்க்கும் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. இதையை கட் பண்ணணும். இதை பற்றியும் அந்த பாலிசி சொல்லுது. ஸோ இதெல்லாம் இந்த பாலிசி சொல்லக்கூடிய முக்கியமான ஆஸ்பெக்ட், அம்சங்கள். கடைசியாக அந்த பிரஹார்ன்ற பேர் எதுலேருந்து வருதுன்னா இதோடைய ஆக்ரோனிம் PRAHHAR. ஒன்றுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன், முடிஞ்ச வரைக்கும் பயங்கரவாதத்தை தடுக்கணும். ஒருவேளை பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா அடுத்தது ரெஸ்பான்ஸ், அது எஃபெக்டிவாக இருக்கணும், ஸ்விஃப்டாக இருக்கணும். மூன்றாவது அக்ரிகேட்டிங் இன்டர்னல் கெப்பாசிட்டிஸ். அக்ரிகேட்டிங்னா நாட்டுக்குள்ளே இருக்க அந்த சக்தியை ஒன்று சேர்க்கறது. ஸ்டேட், சென்டர், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், போலீஸ், CAPF, ஆர்மி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது, இது அக்ரிகேட்டிங். ஃபோர்த்து, ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமையும் நமக்கு முக்கியம். இப்போ சில தாக்குதலாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை பிளைண்டை அரெஸ்ட் பண்ணி அவங்க வைப்பாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஹியூமன் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்போது இதையும் நம்ம பாதுகாக்கணும். ஹியூமன் ரைட்ஸ் மக்களுக்கும் முக்கியம், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் நம்ம வந்து முக்கியத்துவம் தரோம். அஞ்சாவது, அட்டினுவேட்டிங் எனேபிளிங் கண்டிஷன். அட்டினுவேட்டிங்னா ஒரு விஷயத்த வலு இழக்க செய்வது. யாருக்கு செய்வது? இந்த பயங்கரவாதிகளுக்கு செய்வது. எனேபிளிங் கண்டிஷன், அவங்க ஒர்க் பண்ணாத மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம பிரேக் பண்ணி வீக் ஆகிக்கணும். உதாரணத்துக்கு அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், மணி ஃப்ளோ எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஆறாவது, அலைனிங் இன்டர்நேஷ்னல் எஃபர்ட். சர்வதேச அளவில் பல நாடுகள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை ஒன்றிணைக்கணும். கடைசியாக ரிக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். மீண்டு வருவதும், அது இல்லாமல் நம்ம நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் நம்ம உறுதி செய்யணும். இதுதான் ரிக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். இந்த ஆக்ரோனிம் தான் பிரஹார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசி ஒரு ப்ராட் பேஸ்டு பாலிசி, ரொம்ப மெச்சோர்டாக இருக்குது. ஏன்னா சொசைட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை பற்றி இந்த பாலிசி பேசுது, ரீஜனல் கோஆப்ரேஷனை பற்றியும் பேசுது. அது இல்லாமல் பயங்கரவாதத்தை எந்த ஒரு மதத்தை வச்சோ, கலாச்சாரத்தை வச்சோ, இனத்தை வச்சோ நாங்கள் பார்க்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். இதனால் பயங்கரவாதம் ஒரு நாட்டுக்கு சவாலாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நாடு இந்தியாவோட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ரெடியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாலிசி நம்ம எல்லாருமே வரவேற்கணும். இந்த பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பெட்டராக கோஆப்ரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஒரு நாடாக நம்ம எல்லாருமே இந்த பயங்கரவாதத்தை ஒடுக்க முடியும், ஒழிக்க முடியும். நன்றி.